This video is sponsored by Buy More Shopping app. Buy More e-shopping application is one of the shopping app now available on Play Store and App Store. Buy More e-shopping. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் ஊறுகாய் செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். கல்யாண வீடுகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாங்காய் ஊறுகாயை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மாங்காயை இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. ஒரு பெரிய மாங்காயை நறுக்குனா சரியாக இருக்கும். அடுத்து ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெந்தயம் கடுகு ரெண்டுமே நல்லா வறுபட்டு லேசாக வெடிக்கிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டு செவந்து வரணும். அதே மாதிரி கடுகும் நல்லா வெடித்து வரணும். கடுகு வெடிக்காமல் நாம் இதை அரைச்சி எடுத்தோம்னா உங்களுக்கு ஊறுகாய் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு ரெண்டுமே நல்லா செவந்து வெடிச்சிடுச்சு. இப்போ இதை வேறொரு சின்ன தட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடராக பொடிச்சு எடுத்துக்காங்க. பொடிச்ச வெந்தய கடுகு பொடியை நறுக்கி வச்ச மாங்காயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்காங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்காங்க. ஒரு 7-8 பல் பூண்டை தோலை நீக்கிட்டு நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்காங்க. இப்போ இந்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க. இந்த மாதிரி லேசாக குலுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா கலந்து வந்துடும். அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு 1/2 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க. நீங்கள் இந்த ஊறுகாயை மாதக்கணக்கில் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அது நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். உடனே காலியாகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தா சரியாக இருக்கும். எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கங்க. இந்த கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4-5 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்காங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்காங்க. இந்த மிளகாய் லேசாக செவக்க ஆரம்பித்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். லேசாக கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே நாம் இந்த எண்ணெயை நாம் கலந்து வச்ச மாங்காயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தயாராகிருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாயை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.